ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னு ஒரு டெமோ தான் இந்த வீடியோ போடுறேன். இது குரூப் 1ல் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸு. நம்ம வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், அதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வருது இல்லை. அதனால் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்காங்க அப்படின்ட்டு அதை நல்ல தெளிவாக பார்த்துட்டு அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸாக படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்பான். ப்ரீவியஸ் உள்ள கொஸ்டின்ஸ்லேருந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயின் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரலாம். இப்போ நம்ம குரூப் 2A வந்து அதுக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே அதிலிருந்தே ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் வந்து வரும். கொஞ்சம் மாற்றி வரலாம், இல்லைனா அதே கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிரம்மபுத்திரா மேல் உள்ள நாட்டின் மிக நீண்ட ரயில் மற்றும் சாலைக்கான பாலத்தை அசாமில் திருப்பிரகாஷ் அருகில் உள்ள போஜிபில் என்ற இடத்தில் பிரதமர் எப்போது திறந்து வைத்தார்? டிசம்பர் 25, 2018. இதில் வந்து எப்படினாலும் கேட்கலாம். நாட்டோட நீண்ட ரயில் மற்றும் சாலைக்கான பாலம் வந்து எங்கே உள்ளது? அசாமில். அசாம் அருகில் வந்து போஜிபில்ல இருக்குது. யார் திறந்து வைத்தார்? பிரதமர் நரேந்திர மோடி. எப்போ? டிசம்பர் 25, 2018 அப்படின்ட்டு இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்ட்டு ஞாபகம் வச்சு அதை மட்டும் நல்லா படிங்க. அடுத்தது, கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் என்பது எதை குறிக்கிறது? வறுமை ஒழிக்கிறதும் கிராமப்புற மக்களின் நன்மையும் குறிக்கிறதா வந்து கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் குறிக்கிறது. கிஷான் கடன் அட்டை யாருக்கெல்லாம் வந்து வழங்கப்படுகிறது? அனைத்து விவசாயிகள், பயிரிடுவோர், பங்குதாரர், குத்தகைதாரர், இவங்க 3 பேருக்கு வழங்கக்கூடியதான் வந்து கிஷான் கடன் அட்டை. திருநங்கைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை இந்தியாவில் வந்து எங்கே இருக்குது? கேரளாவில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து திறந்தாங்க திருநங்கைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை. சிறு கோள்களில் வந்து தண்ணீர் இருப்பதை வந்து உறுதி செய்தது வந்து எந்த இது? ஜாக்சாங்குது ஒரு விண்கலம் தான் வந்து இதை வந்து உறுதி செய்தது. இந்தியாவில் முதல் முறையாக உள்நாட்டிலே தயாரான நுண்செயலி மைக்ரோ ப்ராசஸ். இந்தியாவில் தயாரான மைக்ரோ ப்ராசஸோட பெயர் என்ன? சக்தி. அடுத்தது, நமாமி கங்கை சுத்தமான கங்கை என்பது எதை குறிக்கிறது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அந்த கேட்டகரியில் தான் வந்து நமாமி கங்கை சுத்தமான கங்கையெல்லாம் வந்து வருது. அடுத்து, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் வந்து என்ன? அனைவருக்கும் வீட்டு வசதி 2022க்குள் அப்படின்ட்டு சொன்னது பிரதமர் நரேந்திர மோடி. ஏப்ரல் 2016 வந்து இந்த இதை வந்து தொடங்கி வைத்தார், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை. அடுத்தது, அந்தமான் நிக்கோபாரில் உள்ள எத்தனை தீவுகளுக்கு 2018 டிசம்பர் 30 பிரதமர் மறுபெயரிட்டார்? 3 தீவுகளுக்கு வந்து மறுபெயரிட்டார். அந்த தீவு என்னலான்னா ரோஸ் ஐலாண்டு. ஃபஸ்ட்டு ரோஸ் ஐலாண்டுக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் துவீப் அப்படின்ட்டு பேரிட்டார். ரெண்டாவது, நெல்லி ஐஸ்லாண்டுக்கு வந்து ஷாகித் துவீப்னு பேரிட்டார். மூணாவது, ஹேவ்லாக் ஐஸ்லாண்டுக்கு வந்து ஸ்வராஜ் தூப்னு பேரிட்டார். இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சில எக்ஸசைஸ் கேட்பாங்க. இராணுவ கூட்டு பயிற்சி சமர்ப்பிதி 2017, இப்போ 2019 நடந்துச்சு. சமர்ப்பிதினாலே வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கான இராணுவ கூட்டு பயிற்சி தான் வந்து சமர்ப்பிதி. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்தது, தி ஸ்கூல் பேக் என்ற குறும்படத்திற்கு வந்து அவார்டு கிடச்சிச்சு. தெற்காசிய சிறந்த குறும்படத்திற்கான அவார்டு வந்து தி ஸ்கூல் பேக் அப்படின்னு கிடச்சிட்டு. இதோட இயக்குனர் யாருன்னா தீராஜ் திந்தால். ஏன்னா இது ஸ்கூலை பற்றி வந்திருக்கனால தான் வந்து இதை கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தீராஜ் ஜிந்தால். அடுத்தது, நிலவின் மறுபக்கத்தை ஆராய சீனா வந்து அனுப்பிய விண்கலம் பேர் என்னது? ஷாங்ஃபோர் விண்கலம் வந்து சீனா வந்து நிலவோட மறுபக்கத்தை ஆராய வந்து அனுப்பியிருக்கு. சமுதாய பாதுகாப்பு குறியீடு அது வந்து வழங்கிய பேங்க் வந்து எதுனா ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து சமுதாய பாதுகாப்பு குறியீடை வந்து வழங்கியிருக்கிறது. அடுத்த 14, பிரதான் மந்திரி கிராம சடாக் திட்டம் வந்து என்ன திட்டம்? சடக் பைக்கில் போகும்போது சடக்குன்னு இருக்குமா? சாலை வந்து சடக்கு தான் இருக்குது. அதை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் வந்து கிராம சடாக் திட்டம். நிதி ஆயோக் அடல் புதிய இந்தியா சவால்கள் திட்டம் வந்து எதை குறிக்கிறதுனா வந்து 2 கண்டிஷன். இது என்னென்னா, உயிர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை வந்து வடிவமைத்து அதை வந்து விளக்குதல். ஹை டெக்னாலஜி உள்ள பொருட்களை வடிவமைத்து அதை வந்து சந்தையில் வந்து விளக்குறது. ரெண்டாவது வந்து 1 கோடி வரை அதுக்கு வந்து நிதி உதவி வழங்குதான் வந்து நிதி ஆயோக்கோட அடல் புதிய இந்தியா சவால்கள். இது வந்து முக்கியமான கொஸ்டின். அடுத்தது,
தொப்புள் கொடி ரத்த சேமிப்பு வங்கி தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்குது? சென்னை. இது அடிக்கடி டிவியில் கூட விளம்பரம் போடுவான். ஜல் கிராந்தி அபியான் அப்படிங்கிறது திட்டம் வந்து எங்கே வந்து அமல்படுத்தவில்லை? ராய்ப்பூர். இந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரில. அடுத்தது, இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ். அதுக்கப்புறம் தான் வந்து மலையாளம்லாம் அறிவித்தாங்க. அடுத்தது, இன்டர்போல் தலைமையகம் அமைந்துள்ள இடம் லியோன். இன்டர்போல்னால் என்னென்னா சர்வதேச காவல் நிலையத்தோட தலைமையகம் எங்குள்ளது? லியோன். அடுத்த, புக் அண்ட் ஆத்தர்ஸு. மை பிரசிடென்டல் இயர் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியவர் யார்? ஆர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் தான் வந்து இந்த புக் எழுதியிருக்காரு, மை பிரசிடென்டல் இயர்னு. அடுத்து, ஆசிரியர்களுக்கான தேசிய விருது வந்து எப்போத்துலேருந்து வழங்க ஆரம்பித்தது? 1958ஆம் ஆண்டு முதல் வந்து ஆசிரியர்களுக்கான தேசிய விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து, பண்டித் தீன் தயாள் உபாத்யா தேசிய நல உதவித்தொகை யாருக்கு வழங்கப்பட்டது? பண்டித் தீன் தயாள் உபாத்யா தேசிய நல உதவித்தொகை வந்து சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. ககன்யான் திட்டம்னா என்னென்னா 3 பேரை வந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் வந்து ககன்யான் திட்டம். இதை பற்றி நிறைய டீட்டெயில் உண்டு, அதை விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ககன்யான் திட்டத்துலேருந்து எப்போவும் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. இந்தியாவில் 100% வீடுகளுக்கு 15 மாநிலத்தில் வந்து மின் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து 100% வீடுகளுக்கு எத்தனை மாநிலங்கள் மின் வசதி செய்யப்பட்டுள்ளது? 15 மாநிலங்கள். பிரதமர் மோடி வந்து 4500 கோடி நீர்மின் திட்டம் வந்து 2018 வந்து அறிவித்தார். எந்த நாட்டுக்குன்னா வந்து பூடானுக்கு. பூடானுக்கு வந்து ஒரு உதவித்தொகை மாதிரி 4500 கோடியில் வந்து நீர்மின் திட்டத்தை வந்து பிரதமர் மோடி வந்து அறிவித்தார். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அல்லது ஒற்றுமையின் சிலை அப்படிங்கிறது யாரோட சிலைனா சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை. இந்த சிலையை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கேள்வி வந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்தது, டோக்லாம் பிரச்சனை. இந்தியா மற்றும் சீனா இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள பிரச்சனை பேர் தான் வந்து டோக்லாம் பிரச்சனை. அடுத்தது, கிராமப்புற இளைஞர் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம். இது வந்து எது கீழே வருதுன்னா தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீன் தயாள் உபாத்யான் கிராமம் தான் வந்துட்டு கௌசல்யா யோஜனா திட்டம் தான் வந்து கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி மையம். அவங்களோட திறனை அதிகரிக்கிறதுக்கான பயிற்சி மையம் தான் வந்து இந்த பயிற்சி மையம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன்னா, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. அதனால் நம்ம இது வந்து ஒரு சீரியஸாக பார்ப்போம். அடுத்த யூ எக்ஸாம் ஜூனியர் கெமிஸ்ட்ரியில் கேட்ட அந்த இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதோட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.